இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் போகிற வீடியோ மாதிரி எப்படி நம்ம சூப்பராக மேக் பண்ணுற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட Kinemaster ஓப்பன் பண்ணி ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சென்ட்ரல் அப்ரோச்சில் செலக்ட் பண்ணுங்கள் 9:16. பிறகு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ்னு செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கணும். ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படி வச்சுக்கொள்ளுங்க. பிறகு டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இமேஜ் நம்ம கொண்டு வரணும். இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன்சி முறையில் கட் பண்ணணும். பிஎன்சி முறையில் உங்களுக்கு கட் பண்ண தெரியல அப்படின்னா நான் அந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி கட் பண்ணுறது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேயர் போயிட்டு மீடியா போவோம். மீடியா போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன்சி முறையில் கட் பண்ண ஃபோட்டோவை நம்ம இங்கே கொண்டு வருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, பெருசாகிக்கொள்ளுங்க. அது பிறகு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணது பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே பாருங்கள் உங்களுக்கு அதாவது 3 டொட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்றத நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் அப்படி இழுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி இழுத்ததுக்கு பிறகு அது என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்கல் பண்ணுங்கள். ஃபோட்டோவை இந்த மாதிரி நார்மலாக மங்கல் பண்ணுங்கள். ஓகேங்களா? மங்கல் பண்ணதுக்கு பிறகு டன் கொடுங்க. டன் கொடுத்த போது இப்போ செகண்ட் ஃபோட்டோவை நம்ம பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். டச் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா இதை கொஞ்சம் அப்படியே நீங்கள் கீழே எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேங்களா? ஓகே, இது அப்படியே இந்த மாதிரி கீழே எடுத்துக்கொள்ளுங்க. கீழே இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. வச்சதுக்கு பிறகு இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி அதாவது வீடியோக்கு ஏற்ற மாதிரி அப்படி இழுத்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சதுக்கு பிறகு டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் கொண்டு வரணும். டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா லேயர் போயிட்டு மீடியா போவோம். மீடியா போயிட்டு இந்த டெம்ப்ளேட் நம்ம கொண்டு வருவோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் இந்த மாதிரி தான் அட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டு கையை வச்சு கரெக்டாக நீங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி அப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஃபுல்லாக பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வாங்க. வந்ததுக்கு பிறகு இதை நீங்கள் ஸ்க்ரீன் அப்படின்றத எனேபிள் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இதில் நமக்கு என்னோட வேலை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கும் செகண்ட் ஃபோட்டோக்கும் சென்டரில் நம்ம இந்த எஃபர்ட்டை கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன பண்ணுங்கன்னா அந்த டச் பண்ணுங்கள். அந்த எஃபர்ட்டை டச் பண்ணி அதாவது டெம்ப்ளேட்டை டச் பண்ணி 3 கோடு இருக்காத 3 டொட்டு இருக்காத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சென்ட் பேக் அப்படின்றத டச் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் அட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோக்குமே சென்டரில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட் பண்ணுங்கள். அட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் இந்த பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேப் இருக்கும். அதில் நீங்கள் டைப் பண்ணி வைங்க. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா லேயர் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு டீ போட்டிருப்பாங்க டைட்டிங்கில். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணி வைங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் சூர்யா டைப் பண்ணி சூர்யா ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணி லவ் ஒன்று நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோன் சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு இதை கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி இழுத்து வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி கேப்புக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சதுக்கு பிறகு இதில் கலரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். என்ன கலரை கொடுக்க போகிறீங்களோ அந்த கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த மாதிரி கலரை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி அட் பண்ணுங்கள். அட் பண்ணதுக்கு பிறகு கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். மற்றது பேக்ரவுண்ட் கலர் எழுத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கலர் செலக்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் அப்படி அந்த மாதிரி வைங்க. வச்சதுக்கு பிறகு டன் கொடுங்க. அதே நீங்கள் டச் பண்ணி என்ன பண்ணுறா கொஞ்சம் இதை மங்கல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல் இதில் வைக்க வேணாம், நார்மலாக வைங்க தேட்டுற மாதிரி. ஸோ வச்சது பிறகு வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்படியே இழுத்து வச்சுக்கொள்ளுங்க. வீடியோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. பேக்ரவுண்டு நீங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சது பிறகு டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம இன்னொரு எஃபர்ட் கொண்டு வரோம். அது பார்த்தீங்கன்னா லேயர் போயிட்டு மீடியா போவோம். மீடியா போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு எஃபர்ட் இந்த மாதிரி அட் பண்ணுவோம். ஸோ இந்த எஃபர்ட்டையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுங்கள். பண்ணது பிறகு டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்கன் அதே டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாண்டிங்ன்ற ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத எனேபிள் பண்ணுங்கள். டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் எக்கன் அதே நீங்கள் அந்த எஃபர்ட்டை டச் பண்ணி 7 டெஸ்க்டாப் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணணும். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லேயர் போயிட்டு மீடியா போங்க. மீடியா போயிட்டு
ஒரு ஃப்ரேம் ஒன்று எடுத்துவாங்க. இந்த ஃப்ரேமை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்ப்ளே பண்ணுங்கள். ஃபுல் டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு டன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பிளாண்டிங் அண்ட் ஆப்ஷனுக்கு வாங்க. வந்ததுக்கு பிறகு ஸ்க்ரீன் அப்படின்றத டச் பண்ணுங்கள். டச் பண்ணது பிறகு இது பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே இழுத்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சதுக்கு பிறகு டன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாங் கொண்டு வரணும். சாங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதாவது நம்ம ஆடியோ சாங் நம்ம கொடுக்கல, ஒரு டிரெக்ட் சாங் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், லேயர் போய்ட்டு மீடியாவுக்கு போகிறோம். மீடியா போய்ட்டு இந்த டிரெக்ட் சாங் நம்ம கொண்டு வரோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த சாங் தேவை அப்படின்னா கூட நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நம்ம இதை அட் பண்ணுறோம். அட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் இதில் வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா பிளாண்டிங் அண்ட் ஆப்ஷனுக்கு வாங்க. வந்ததுக்கு பிறகு ஸ்க்ரீன் அப்படின்றத எனேபிள் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இப்போ ஓகே எல்லாமே ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஓகே எல்லாமே டன். இப்போ என்ன பண்ணணும் அப்படி சொன்னால் ஃபஸ்ட்டில் போட்டோ என்ன பண்ணணும்னா நீங்கள் டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போட்டோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதாவது டன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கும். சின்ன ஒரு எஃபர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். பார்க்குறது செமையாக இருக்கும். அதனால தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட மேலே இருக்கிறத நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்றது இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பிஎன்ஸ் முறையில் எப்படி கட் பண்ணுற அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட குரோம் ப்ரௌசர் உள்ளே போங்க. குரோம் ப்ரௌசர் உள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நான் இதில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ நார்மலாக உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். பேக்கில் வரேன். சாரி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பாருங்கள் ரிமோ அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுங்கள். ரிமோ டைப் பண்ணாலே காணும் உங்களுக்கு பிஜி அப்படின்னு வந்துடும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ரிமோ இமேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதில் அப்லோட் இமேஜ்னு இருக்கும். நீங்கள் டச் பண்ணி உங்களோட கலரில் இருக்க ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி எந்த ஃபோட்டோஸில் பேக்ரவுண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச வீடியோ இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத. இதே போல் இன்ட்ரெஸ்டான தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டெல்லாம் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ நல்லா அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், see you.